ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் ரோசஸ் குவிக் அண்ட் ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு 2 சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். அதுக்குள்ளே தான் ரோசஸ் வரைய போகிறோம். இதுக்கு தேவையானது ஃப்ளாட் ப்ரஷ், ரவுண்ட் ப்ரஷ் நம்பர் 7, ஃப்ளாட் ப்ரஷ் நம்பர் 3, கிரிம்சன், செருலியன் ப்ளூ, இதெல்லாம் ஃப்ளவர்ஸ்க்கு லீஃப் பெயிண்ட் பண்ண டார்க் க்ரீன் அண்ட் லைட் க்ரீன். இப்போது இந்த ரோசஸ்க்கு கிரிம்சன் கலர் எடுத்திருக்கேன். கிரிம்சன் கலர் வச்சு இந்த சர்க்கிளை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இந்த ரோஸை ஃபில் பண்ணுறதுக்கு அந்த கார்னர்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் கர்வ்டாக வரைஞ்சிருக்கேன். இதை ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு அவுட்லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே கிரிம்சனை வச்சு ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும். ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறதை விட ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறது வேகமாக நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே டைரெக்ஷன்லேயே ஸ்மூத்தாக கலர்ஸை அப்ளை பண்ணிகிட்டே போங்க. கலர்ஸ் ஃபில் பண்ணுறப்பயே பேட்சாக தெரியாத மாதிரி நீட்டாக ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணி முடிச்சுட்டு உள்ளே ஒயிட் கலர் வச்சு நம்ம ரோசஸ் ஃபில் பண்ண போகிறோம். இப்போ கலர்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி முடிஞ்ச பிறகு அதை கொஞ்ச நேரம் ட்ரை பண்ண விட்ருங்க. அதுக்குள்ளே நம்ம கீழே இருக்க நெக்ஸ்ட்டு ரோஸ்க்கு பேஸ் கலர் ப்ளூ கலர் கொடுத்துருவோம். பேஸ் கலர்னால் என்னென்னா கீழே கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் பெயிண்ட் கொடுக்குறோம்ல, அதுதான் பேஸ் கலர். அதுக்கு மேலே நம்ம ஒயிட் வச்சு திருப்பி பெயிண்ட் பண்ண போகிறோம். இப்போ செருலியன் ப்ளூ வச்சு நான் கீழே அதே மாதிரி அவுட்லைன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கலர்ஸ் ஃபில் பண்ணிடுறேன். ரொம்ப தண்ணியாக பெயிண்ட்டை வச்சுக்கிடாதீங்க, கொஞ்சம் திக்காக வச்சு பெயிண்ட் பண்ணிகிட்டே வாங்க. பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு நம்ம அந்த ஃபஸ்ட்டு பண்ண ரோஸுக்கு உள்ளே ஒயிட் கலர் வச்சு ஃபில் பண்ணலாம். இப்போது ரவுண்ட் ப்ரஷ் நம்பர் 7 வச்சு ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். சென்டர்லேருந்து சின்னதாக கமா மாதிரி போட்டுகிட்டே வரணும். அதுக்கு சி ஸ்ட்ரோக்ஸுன்னு சொல்லுவாங்க. ஒயிட் வச்சு ப்ரஷ்ஷை வச்சு நல்லா திக்காக ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். அது பெட்டல் ஷேப்பில் ஃபார்ம் ஆகும். ஒரு ஸ்ட்ரோக்கும் ஒன்றுக்குள்ளே ஓவர்லேப் ஆகிற மாதிரி, ஒன்று முடிஞ்சு இன்னொன்றுக்குள்ளே போய் அப்படியே ஓவர்லேப் ஆகிற மாதிரி போட்டுகிட்டே வரணும். நடுவில் இருக்க ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் பக்கத்தில் போடணும். கொஞ்சம் வெளியில் வர கொஞ்சம் லூஸாக போட்டு அந்த கார்னர்ஸ்லையும் அந்த ஸ்ட்ரோக்ஸை போட்டு அப்படியே பிளெண்ட் பண்ணி முடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ளூ கலருக்குள்ளேயும் அதே மாதிரி ஒயிட்டு வச்சு சின்னதாக சிசியாக போட்டு ஓவர்லேப் பண்ணி அந்த ஸ்ட்ரோக்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இது ஈரமாக இருக்கப்பையும் இந்த ரோசஸ் போடலாம். ஈரமாக இருக்கப்போ போட்டோம்னா வாட்டர் கலர் மாதிரி பிளெண்ட் ஆகி வரும். நீங்கள் பிகினர்ஸுன்றனால கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு போட்டால் உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முடிக்கிறப்ப அந்த கார்னர்ஸை லைட்டாக கர்வ் பண்ணி அந்த ப்ரஷ்ஷை வச்சு பெயிண்ட் பண்ணி முடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு பட்டு பெயிண்ட் பண்ணுறதுக்கு கிரிம்சன் கலர் அந்த பட்டோட ஒரு கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பாதி வரைக்கும் கிரிம்சன் கலர் ஃபில் பண்ணிவிட்டு இன்னொரு கார்னர்லேருந்து ஒயிட்டை வச்சு அந்த கிரிம்சனோட லைட்டாக மர்ஜ் பண்ணிடணும். அப்போனா அது டபுள் கலரில் பட்டு ரியலிஸ்டிக்காக இருக்கும். இன்னொரு கார்னர்லேயும் அதே மாதிரி ஒயிட் கலரும் கிரிம்சன் கலரும் வச்சு பட்டை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போது லீவ்ஸ் பெயிண்ட் பண்ணுறதுக்கு டார்க் க்ரீன் வச்சு ஒரு லீஃபையும் ஃபில் பண்ணிடுங்க. ஒரு சில லீவ்ஸ் டார்க் க்ரீன், ஒரு சில லீவ்ஸ் லைட் க்ரீன் வச்சு ஃபில் பண்ணிடுங்க. நம்ம லீஃப் பெயிண்ட் பண்ணுறப்ப 2-3 கலர்ஸ் யூஸ் பண்ணுறப்ப இன்னும் அப்பீலிங்காக இருக்கும். நம்ம பெயிண்ட் பண்ணுறப்ப சில லீஃபை ஷேட் பண்ணியும் காட்டலாம். க்ரீனோட லெமன் எல்லோ, இல்லாட்டி கோல்டன் எல்லோ, இல்லாட்டி க்ரீனோட ஒயிட் வச்சு கூட ஷேட் பண்ணலாம். நான் இப்போ சிம்பிளாக பெயிண்ட் பண்ணுறது காட்டுறேன். அதனால் ஜஸ்ட் கலர்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு உள்ளே மட்டும் நம்ம வெயின்ஸ் போட போகிறோம்.
இப்போது அந்த க்ரீனை வச்சு அப்படியே ஸ்டெம்மை வரைஞ்சிட்டு அந்த பட்டுக்கு கேலிக்ஸு அதெல்லாம் போடுறோம். இந்த சைடில் இருக்குது அதெல்லாம் நம்ம டார்க் க்ரீனை வச்சே போட்டுறோம். இதையும் அதே மாதிரி போட்டுறணும். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து லைட் க்ரீன் வச்சு ஒரு சில லீஃபை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறோம். இப்போது மீதி லீவ்ஸுக்கெல்லாம் லைட் க்ரீன் வச்சு ஃபில் பண்ணிடுங்க. இந்த லைட் க்ரீன் கலர் வந்து கேம்பலில் கிடைக்கிது. இன்கேஸ் உங்களுக்கு லைட் க்ரீன் இல்லைன்னா சாப் க்ரீனில் கொஞ்சம் லெமன் எல்லோ மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் போடலாம். லீஃபுக்கு அவுட்லைன் பண்ணி போடுங்க. அப்போ தான் கார்னர்ஸ்லாம் நீட்டாக இருக்கும். இப்போது இந்த லீஃபுக்குள்ளே வெயின்ஸ் போடுறதுக்கு லெமன் எல்லோ வச்சு வெயின்ஸ் வரைஞ்சிடலாம். அதே மாதிரி லைட் க்ரீனில் போடுறதுக்கு டார்க் க்ரீனை வச்சு வெயின்ஸ் போட்டுருங்க. தின்னாக போட்டு வரைஞ்சிருங்க.